இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். கூடப்பாக்கத்தில் வசிக்கும் நரிக்குறவ மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. புதுச்சேரியில் மகளிருக்கு அரசியல் அதிகாரம் அளிக்க கொள்கை உருவாக்க வேண்டும். திமுக மகளிரணி கூட்டத்தில் தீர்மானம். புதுச்சேரியில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம். பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்பு. புதுச்சேரியில் கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உற்பத்தி மானிய ஊக்கத்தொகை ஏக்கர் ஒன்றிற்கு 10,000 ரூபாய் வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். ரயில்வே மேம்பால பணிகள் காரணமாக கூடப்பாக்கம் பகுதியில் வசித்து வரும் நரிக்குறவ சமுதாய மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் கூடப்பாக்கம் ரயில்வே கிராசிங்கில் மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. மேம்பாலம் அமைக்கும் பணிக்காக ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டி வசிக்கும் நரிக்குறவர்களை காலி செய்து வேறு இடத்திற்கு மாறும்படி ரயில்வே நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என அப்பகுதியில் வசிக்கும் நரிக்குறவ பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் வசிக்கும் 50 குடும்பத்தை சேர்ந்த நரிக்குறவர் மக்கள் சட்டசபைக்கு வந்தனர். அங்கு முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மாற்று இடம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கனவே திருபுவனை பகுதி நரிக்குறவர்களுக்கு மாற்று இடம் கேட்டுள்ளனர். பிற பகுதியை சேர்ந்தவர்களையும் இணைத்து வீட்டு மனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அங்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் வீடு கட்ட நிதி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து சென்றனர். புதுச்சேரியில் மகளிருக்கு அரசியல் அதிகாரம் அளிக்க கொள்கை உருவாக்க வேண்டும் என திமுக மகளிரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில திமுக மகளிர் அணி, மகளிர் தொண்டர் அணி மற்றும் தொகுதி மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்த ஆலோசனைக் கூட்டம் சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த் தலைமை தாங்கிய கூட்டத்திற்கு மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சுமதி வரவேற்புரையாற்றினார். மாநில அவைத்தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, தலைமை மகளிர் அணி செயலாளர் ஹெலன் டேவின்சன், மகளிர் தொண்டரணி செயலாளர் நாமக்கல் ராணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிக்கவும், கல்வி, திறன் வளர்ப்பு, வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் முன்னிலை அளிக்கவும், பாலினம் மற்றும் பணி சுரண்டலில் இருந்து பாதுகாப்பு அளிக்கவும் தமிழ்நாட்டில் சமீபத்தில் திமுக திராவிட மாடல் அரசு கொண்டு வந்துள்ள மகளிர் கொள்கை 2024 போன்று புதுவை மாநில அரசு மகளிர் கொள்கையை உருவாக்க வேண்டும். சட்டமன்றத்தில் அறிவித்த பெண்களுக்கு கட்டணமில்லாத பேருந்து பயணத்தை நிறைவேற்றாததை கண்டிப்பதுடன் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், தொகுதி கழக, கிளை கழக மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நார்கோ ஒருங்கிணைப்பு குழுவின் 4வது கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் 3வது மாவட்ட அளவிலான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் மீதான நடவடிக்கைகள் குறித்து மதிப்பாய்வு செய்யப்பட்டது. போதைப் பொருட்கள் புழக்கம், கடத்தல் மற்றும் விற்பனையை தீவிரமாக கண்காணித்து தடுத்தல், போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஊக்குவித்தல், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துதல், மாணவர்களிடையே விளையாட்டை ஊக்குவித்தல், போதைப் பொருள் கண்டறிதலுக்கான உபகரணங்களின் தேவைகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு மையங்களின் மேற்பார்வையிடுதல் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் தலைமை காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங், துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கோத்தாரு, உதவி ஆட்சியர் சம்யக் ஜெயின், துணை ஆட்சியர் வினயராஜ், கல்வித்துறை, நலவழித்துறை, சமூக நலத்துறை, வனத்துறை, துறைமுகத்துறை, கடலோர காவல்படை, வேளாண் துறை, சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உற்பத்தி மானிய ஊக்கத்தொகையாக ஏக்கர் ஒன்றுக்கு 10,000 ரூபாயை முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளுக்கு வழங்கினார்.
புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையானது கரும்பு பயிர் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு உற்பத்தி மானியமாக ஏக்கருக்கு 10,000 என்ற அளவில் வழங்கி கரும்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஊக்குவித்து வருகிறது. அந்த வகையில் 2022-2023 ஆண்டு 1597.83 ஏக்கரில் கரும்பு பயிர் சாகுபடி செய்த 709 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ₹1,59,78,300 மற்றும் 31 அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 11,000 வீதம் 42.85 ஏக்கருக்கு 4,71,350 அளவிலான உற்பத்தி மானியத் தொகை வழங்குவதை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் விவசாயிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளது. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், துறை இயக்குநர் வசந்தகுமார் மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்களின் விற்பனை கேந்திரமாக புதுச்சேரி மாறியுள்ளது என புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் அகில இந்திய அளவில் தங்கு தடையின்றி போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் கேந்திரமாக புதுச்சேரி மாநிலம் மாற்றப்பட்டுள்ளது என்றும், அனைத்து ரெஸ்ட்ரோ பார்களிலும் உலகளாவிய போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது. போதைப் பொருட்களால் கோவா மாநிலம் சீரழிந்தது. எனவே அங்கு ரெஸ்ட்ரோ பார்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவாவை விட புதுச்சேரி மாநிலம் சமூக சமுதாய சீரழிவின் கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு புதுவையில் முகாமிட்டு இதற்கு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப் பொருட்கள் கல்லூரி மாணவர்களிடம் விற்கப்படுகிறது. போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் மாணவர் மீது கல்வி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், நடவடிக்கை எடுக்காத கல்லூரி நிர்வாகம் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். புதுவையில் கொசுக்கடி அதிகரித்துள்ளதாகவும், மலேரியா, டெங்கு போன்ற விஷ நோய்களால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்படுவதாக தெரிவித்த அவர், கொசு உற்பத்தியை தடுக்க சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை இணைந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார். செய்தியாளர் சந்திப்பின் போது அவைத்தலைவர் அன்பானந்தம், இணை செயலாளர் கணேசன், நகர செயலாளர் அன்பழகன், துணை செயலாளர் நாகமணி உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். சமுதாய சீரழிவின் கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இங்கு ஆட்சியில் உள்ள அரசும் சர்வ வல்லமை படைத்த பெண்ணான துணைநிலை ஆளுநர் அவர்களும் இதுபோன்று சட்டவிரோத செயல்களுக்கு தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது என்பது ஒரு தலைமுறையே வீணாக்கும், பாழடிக்கக்கூடிய ஒரு செயலாகும். தற்பொழுது தொடர்ந்து பிடிபட்டு வரும் உயர் ரக போதைப்பொருள் இவற்றை புதுச்சேரி மாநில போதைத் தடுப்பு காவல்துறையினரால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. சர்வதேச நகரமான ஆரோவில் 57வது உதய தினத்தையொட்டி நடைபெற்ற போன்ஃபயர் நிகழ்ச்சியில் உள்ளூர்வாசிகள், வெளிநாட்டினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஆரோவில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது. உலக மக்கள் அனைவரும் எல்லைகளை கடந்து சாதி, மதம், இனம் என பாகுபாடுகளின்றி ஓரிடத்தில் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது மகான் அரவிந்தரின் கனவு. அவரின் கனவை ஆரோவில் சர்வதேச நகரத்தின் மூலம் செயல் வடிவமாக்கியவர் அரவிந்தரின் முக்கிய சீடரான ஸ்ரீ அன்னை என அழைக்கப்படும் மிர்ரா அல்பாசா தலைமையில் 1968 ஆண்டு பிப்ரவரி 28 ஆரோவில் சர்வதேச நகரம் கட்டுமான பணிகள் தொடங்கியது. அதனையொட்டி ஆண்டுதோறும் பிப்ரவரி 28 ஆரோவில் உதய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோவில் 57ஆம் ஆண்டு உதய தினத்தை முன்னிட்டு ஆரோவில் ஆம்பி திரையரங்க வளாகத்தில் போன் ஃபயருடன் கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். தீப்பிழம்பின் ஒளியில் மாத்ரி மந்திர் என்று அழைக்கப்படும் அன்னையின் வீடு தங்க நிறத்தில் ஜொலித்ததை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். மேலும் ஆரோவில் உதய தினத்தையொட்டி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
தினக்கூலி ஊழியர்களாக விடுதிகளில் பணிபுரிந்து வந்த 9 நபர்களுக்கு பணி நிரந்தர ஆணையை புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விடுதிகளில் பணிபுரிந்து வரும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களான உதவி சமையல்காரர்கள் மற்றும் உணவு பரிமாறுபவர்கள் என 9 ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துறை செயலர் கேசவன், துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறையின் கண்காணிப்பாளர் கதிரவன் ஆகியோர் உடனிருந்தனர். பணி நிரந்தரம் பெற்ற 9 ஊழியர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி பட்ட படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க மார்ச் 31ஆம் தேதி கடைசி நாள் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி இயக்குநரகத்தால் மொத்தம் 20 பட்டப்படிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 8 MBA மேலாண்மை பட்டப்படிப்புகள் உள்ளன. அவற்றில் சந்தைப்படுத்துதல், நிதி, மனிதவள மேலாண்மை, சர்வதேச வணிகம், பொது சுற்றுலா செயல்பாடுகள் மற்றும் விநியோக சங்கிலி மேலாண்மை மற்றும் மருத்துவமனை மேலாண்மை ஆகியவை அடங்கும். மேலும் 4 முதுகலை பட்டப்படிப்புகள் உள்ளன. அவற்றில் MBA ஆங்கிலம், ஹிந்தி, சமூகவியல் மற்றும் MCom ஃபைனான்ஸ் உள்ளிட்டவை அடங்கும். மேலும் 8 UG பட்டங்களில் BBA, BCom, BA ஆங்கிலம், பொருளாதாரம், வரலாறு, அரசியல் அறிவியல், சமூகவியல் மற்றும் பத்திரிகை வெகுஜன தொடர்பு ஆகியவை அடங்கும். இந்த பட்டப்படிப்புகள் AICTE, புதுடெல்லி மற்றும் தொலைதூர கல்வி பணியகம், புதுடெல்லி ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டிற்கான சேர்க்கை தற்போது நடைபெற்று வருவதால் ஆன்லைனில் விண்ணப்பங்களுக்கான கடைசி தேதி மார்ச் 31 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஆர்வமுள்ள மாணவர்கள் DDEPONDIUNI.edu.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விளக்கங்களுக்கு உதவி மையத்தை 0413 26544439 என்ற எண்ணிலும் அல்லது மின்னஞ்சல் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் என்று புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் சோலார் பேனல் அமைத்து பேட்டரிகளில் மின்சாரத்தை சேமித்து பயன்படுத்தும் மக்களுக்கு மாதந்தோறும் 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் பெற புதுச்சேரி அஞ்சல் கோட்ட தபால் அலுவலகங்களை பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என அஞ்சலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அஞ்சலகங்களின் முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வீடுகளில் சோலார் பேனல் அமைத்து பேட்டரிகளில் மின்சாரத்தை சேமித்து மக்களை பயன்படுத்த முடியும் என்கிற நிலையில் அவர்களுக்கு மாதந்தோறும் 300 யூனிட் வரை மின்சாரம் இலவசம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் இணைவோர் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மின்சாரத்தை பெறுவதுடன் உபரி மின்சாரத்தை விநியோகம் செய்யும் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வதன் மூலம் ஆண்டுக்கு 15,000 ரூபாய் முதல் 18,000 ரூபாய் வரை ஒவ்வொரு குடும்பமும் மிச்சப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படும். இந்த திட்டம் மின்சார வாகனங்களை சார்ஜ் செய்வதற்கு உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தில் இணைய விருப்பம் உள்ள பொதுமக்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியினை மேற்கொள்ள தபால் துறையில் பணிபுரியும் அனைத்து தபால்காரர்களையும் மத்திய அரசு அறிவித்துள்ளது என்றும், எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பெற புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தில் உள்ள தபால்காரர்களையோ அல்லது அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தையோ தொடர்பு கொண்டு தங்கள் விவரங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு பாண்டிச்சேரி கோட்ட அஞ்சலகங்களின் முதுநிலை கண்காணிப்பாளர் துரைராஜன் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 16 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 33 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5760 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 745 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். Top quality service by global #1 brand Samsung. Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104, Anna Salai, Pondicherry.
புதுச்சேரி. உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.